ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்னிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்ட்ரடக்ஷன் டு எம்பெடட் சிஸ்டம் அண்ட் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூட்டோட பண்ணிக்கிறேன். இப்போ இன்ட்ரடக்ஷன் டு எம்பெடட் சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் எம்பெடட் சிஸ்டம்? எம்பெடட் சிஸ்டம்னா என்ன? ஸோ எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது அது வந்து ரியல் டைம் அப்ளிகேஷன். அது வந்து போத் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர்னால உருவாக்கப்பட்டது. அப்புறம் எம்பெடட் சிஸ்டம் வந்து அட் எ பர்டிகுலர் டாஸ்க் மட்டும்தான் அதால செய்ய முடியும். அதே மாதிரி அட் எ பர்டிகுலர் டைம் மட்டும்தான் அதால ஒரு வேலையை வந்து செய்ய முடியும். லைக் இதுதான் இவ்வளோதான் எம்பெடட் சிஸ்டமோட இது. ஸோ அடுத்தது ஐஓடி. ஐஓடிக்கும் எம்பெடட் சிஸ்டம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஐஓடினா ஒண்ணுமே இல்லை. அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா, அதாவது டேட்டா வந்து கிளவுட்ல ஸ்டோர் ஆகி அது எம்பெடட் சிஸ்டம் வழியா அவுட்புட்டா இப்போ வந்து அது வந்து அவுட்புட்டா வரும். லைக் அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எம்பெடட் சிஸ்டமுக்கு லைக் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின், அடுத்தது ஏசி, அடுத்தது லைக் வாஷிங் மிஷின், மேஜு, மைக்ரோ ஓவன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் வந்து அட் எ பர்டிகுலர் டாஸ்க் மட்டும்தான் செய்ய முடியும். லைக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏசி வந்து எம்பெடட் சிஸ்டம். எம்பெடட் சிஸ்டம்னா ஆக்சுவலாக அதுக்குள்ள வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் லைக் இன்பில்ட்டாக இல்லை மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எம்பெடட் சிஸ்டம்ல இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏசி வந்து ஒரு எம்பெடட் சிஸ்டம். இப்போ வந்து ஏசி வந்து நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுவோம்? லைக் வந்து அதை ரிமோட் வச்சு கம்யூனிகேட் பண்ணுவோம். ஸோ ரிமோட்ல இருந்து நம்ம ஒரு லைக் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். லைக் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணுமா, இல்லை டிக்ரீஸ் பண்ணுமா, இல்லை வந்து ஸ்லீப் மோட்ல இருக்கணுமா, இல்லை வந்து ஸ்விங் மோட்ல இருக்கணுமா அப்படின்னு சொல்லி நம்ம தரோம். அதே மாதிரி லைக் வந்து அந்த டேட்டா வந்து எதில் ஸ்டோர் ஆயிருக்குன்னா க்ளவுட்ல ஸ்டோர் ஆகி அது அவுட்புட்டா வந்து அந்த அந்த சிஸ்டம் அப்ளிகேஷன்ல ரியல் டைமா ஒர்க் ஆகும். இவ்வளவுதாங்க எம்பெடட் சிஸ்டமுக்கும் ஐஓடிக்கான டிஃபரன்ஸ். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி பார்க்க போறோம். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து லைக் வந்து இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு விதமான மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. லைக் வந்து இப்போ நம்ம பார்க்க போறது வந்து 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். இதுல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 8051 பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அதோட டயக்ராம் டயக்ராம் அண்ட் லைக் பின் டயக்ராம் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கோம். லைக் பின் டயக்ராம் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல வந்து சில சாஃப்ட்வேர் நம்ம வந்து இது பண்ணலாம். ஸோ அது என்ன மாதிரி சாஃப்ட்வேர்னா கேன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். லைக் வந்து இதுதான் கேன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர், கேஎன் வெர்ஷன் 5. இது வந்து லைக் வந்து இது வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கான ஒரு சாஃப்ட்வேர். இப்போ வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குன்னா அதுல வந்து ப்ரோக்ராம் பண்றதுக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ப்ரோட்டீஸ்ன்னு சொல்லி இது வந்து கேட் சாஃப்ட்வேர். ப்ரோட்டீஸ்ங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். இது எதுக்கு பண்றாங்கன்னா அந்த ரியல் டைமா அந்த ஒரு மிஷின்ல ரியல் டைமா நம்ம ப்ரோக்ராம் பண்ணதை அந்த ரியல் டைமா ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி ப்ரோட்டீஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இதுல அதாவது ஸ்டிமுலேஷன். லைக் 3Dயா நம்ம பார்க்க முடியும். அந்த ரியல் டைமா நம்ம ஒர்க் பண்றத இந்த 3Dயா நம்ம பார்த்துட்டு ஓகே பர்ஃபெக்டா இருக்கா இல்லையான்றது நம்ம இங்கே செக் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க பொறுத்த வரைக்கும் இதுதாங்க 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். இல்லை 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். இதுல பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா P1ல இருந்து
P1 P1ங்கிறது போர்ட் ஒன்ல என்ன இருக்கும்? GPIO பின்ஸ் இருக்கும். லைக் வந்து GPIO பின்ஸ் இருக்கும். GPIO பின்ஸ் வந்து ஜென்ரல் பர்பஸ் இன்புட் அவுட்புட் பின். இதுல தான் இன்புட் அண்ட் அவுட்புட் பின்ஸ் வந்து இதுல தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி P3 P3ல பொறுத்த வரைக்கும் அதுல என்ன இருக்கும்னா லைக் வந்து ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷன் ஏதோ கொடுக்குற மாதிரி இருந்தாலோ இல்ல வேற அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தாலும் நம்ம P3ங்கிற போர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இதுல பொறுத்த வரைக்கும் பி இதுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா P0ங்கிறது அட்ரஸ் அண்ட் டேட்டா கோசம் இந்த P0 யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி P2 எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா ஒன்லி டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு மட்டும்தான் இந்த P2 யூஸ் பண்றாங்க. 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் அது போறதுக்கு முன்னாடி அதுல மொத்தம் எத்தனை பின்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். அதுல மொத்தம் 40 பின்ஸ் இருக்கு. அது வந்து மூணா நம்ம செப்பரேட் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து எஸ்ஐபி, டிஐபி அண்ட் QAP. எஸ்ஐபினா சிங்கிள் இன் பேஸ், டிஐபினா டியூயல் இன் பேக்கேஜ், அதே மாதிரி QAPனா குவாட்ரபிள் இன் பேக்கேஜ். ஸோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் சிங்கிள் இன் பேக்கேஜ்னா சிங்கிள் சைட்ஸ்ல மட்டும் இந்த பின்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி டிஐசினா டியூயல் இன் பேக்கேஜ், 2 சைட்ஸ்ல அந்த பின் அரேஞ்ச் ஆயிருக்கும். QAPனா குவாட்ரபிள் இன் பேக்கேஜ், லைக் 4 சைட்ஸ்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். லைக் வந்து இப்ப இருக்கிற கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சரி QAP தான் மோஸ்டா எல்லாம் யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி இதோட இது பார்த்தீங்கன்னா 8051, இப்போ 8051கே வருவோம். லைக் வந்து இப்போ வந்து P1ல இருந்து P1.0ல இருந்து P17 வரைக்கும் நான் என்ன சொன்னேன்? லைக் வந்து இது வந்து GPIO பின், ஜென்ரல் பர்பஸ் இன்புட் பின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அதுல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுல இந்த P3 பின்ல என்னென்ன இருக்கும்? 10ல இருந்து 17 வரைக்கும் உங்களுக்கு P3 பின். அதுக்கப்புறம் 9th பின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசெட் ஆயிரும். அதே மாதிரி RSTனா ரிசீவிங் ஆகும். TXTனா டிரான்ஸ்மிட்டிங். அடுத்தது INTOனா அது வந்து பொறுத்த வரைக்கும் இன்டரப்ட், அது வந்து இன்டரப்ட். அதே மாதிரி INTOனா இன்டரப்ட் 1. அதே மாதிரி T0னா அது வந்து டைமர் வந்து 2 இருக்கும். ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து 1. அதே மாதிரி அடுத்த பின் பார்த்தீங்கன்னா RD அண்ட் WRனா ரைட், WRனா ரைட்டு, RDனா ரீடு. ஓகேவா? அடுத்தது பொறுத்த வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ஆஸ்கிலேட்டர் 2 இருக்கும். ஸோ ஆஸ்கிலேட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லைக் வந்து அவுட்புட் மட்டும்தான் இன்புட் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா அதுக்கு அந்த பவர் வந்து அவுட்புட்டுக்கு போயிடும். அதுக்கோசரம் தான் நம்ம வந்து ஆஸ்கிலேட்டர் யூஸ் பண்றோம். ஆஸ்கிலேட்டர் பொறுத்த வரைக்கும் அது 2 டைப். ஒன்று வந்து சைனோசாய்டல் ஆஸ்கிலேட்டர், இன்னொன்று வந்து நான் சைனோசாய்டல் ஆஸ்கிலேட்டர்ங்கிறது 2 டைப் இருக்கு. அதே மாதிரி அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் இங்க கிரவுண்ட் கொடுத்துருவாங்க. இங்க வந்து கிரவுண்ட் வந்துடும். லைக் இன்னொருத்தீங்கன்னா கிரவுண்ட் வந்துடும். அதுக்கப்புறம் லைக் வந்து இப்போ இந்த பின்னுக்கு வருவோம்னா P0 பின்னுக்கு வரும். இது வந்து என்ன சொல்லியிருக்கேன்? அட்ரஸ் அண்ட் டேட்டா மட்டும்தான் இது வந்து பார்ப்போம். லைக் அது வந்து D0ல இருந்து D7 வரைக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EA அப்படின்னா எனேபிள் பின் எதுக்கோசரம் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்டர்னல் மெமரியும் எக்ஸ்டர்னல் மெமரியும் டிசைட் பண்றது வந்து எனேபிள் பின். ஒரு இதுல இருந்து வர மெமரி வந்து ஒரு கண்ட்ரோல்ல இருந்து வர மெமரி வந்து இன்டர்னல் மெமரியா இல்ல எக்ஸ்டர்னல் மெமரியா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு தான் நாம இந்த எனேபிள் பின் யூஸ் பண்றோம். அடுத்தது ஏஎல்இ பின் எதுக்கு யூஸ் பண்றோம்னா ALU ஒரு ஃபர்ஸ்ட் அப்ரிவியேஷன் என்னன்னா
அட்ரஸ் லேட்ச் எனேபிள். அட்ரஸ் லேட்ச் எனேபிள் பின் எதுக்கு யூஸ் பண்றோம்னா, லைக் வந்து அங்க வந்து லைக் வந்து மேல இருக்கிற பின் நம்ம இங்க என்ன சொல்லுவோம், P0வும் P2வும். P0 வந்து அட்ரஸ் அண்ட் டேட்டா, P2 வந்து ஒன்லி டேட்டா. லைக் வந்து மேல வந்து அட்ரஸ் டேட்டா கொடுக்கணுமா, இல்ல கீழே கீழே இருக்கிற போர்ட்டுக்கு டேட்டா கொடுக்கணுமா அப்படிங்கிற டிசைட் பண்றது வந்து இந்த அட்ரஸ் அட்ரஸ் லேட்ச் எனேபிள் பின்ங்க. அதுக்கப்புறம் PSCN. PSEN-னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் எனேபிள் பின். ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் எனேபிள் PSEN-னா ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் எனேபிள் பின். அப்படின்னா ஒரு ரேம் மெமரியா இல்ல ரேம் மெமரியா அப்படிங்கிற டிசைட் பண்றது தான் இந்த PSEN-ஓட வேலை. அதுக்கப்புறம் P2 பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஜி P2 பொறுத்த வரைக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் டேட்டா மட்டும் தான் இது பண்ணணும். ஓகே, இவ்வளோதான் 8051-ஓட 8051-ஓட இது பின் டயக்ராம். அதுக்கப்புறம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல பிளாக் டயக்ராம் இருக்கும். ஸோ பிளாக் டயக்ராம் பொறுத்த வரைக்கும் அதுல என்னென்ன இருக்கும்னா இன்ட்ரப்ட் இருக்கும், அதுக்கப்புறம் CPU இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆஸ்கிலேட்டர் இருக்கும். ஸோ லைக் வந்து இன்ட்ரப்ட் கண்ட்ரோல்ல இருந்து நம்மளுக்கு CPU வரும். CPUல வந்து ஆஸ்கிலேட்டர் இருக்கும். ஸோ CPUல பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்கும், ஒன்று வந்து சிபிஐல பொறுத்த வரைக்கும் ஒன்று ராம் மெமரி இருக்கும், இன்னொன்று ரேம் ரீட் ஒன்லி மெமரி அண்ட் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ரெண்டு ரெண்டு இருக்கும். அதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் இருக்கும். டைமர் வந்து ரெண்டு டைப், ஒன்று வந்து 0, இன்னொன்று வந்து 1. ஓகேவா? அடுத்தது அதுலேயே அப்படியே கீழே வந்தா லைக் அப்படியே உங்களுக்கு கீழே வந்தா இதுல இருந்து அப்படியே ராம்ல இருந்து பஸ் கண்ட்ரோல் போகும். பஸ் கண்ட்ரோல் இருக்கும். ஸோ பஸ் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் அது ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று வந்து டேட்டா பஸ், இன்னொன்று வந்து அட்ரஸ் பஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்புட் அவுட்புட் பின் போர்ட்ஸ் இருக்கும். லைக் P1 P2 இந்த மாதிரி இன்புட் அவுட்புட் போர்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரி சீரியல் போர்ட்ஸ் இருக்கும். சீரியல் போர்ட்ஸ்னா டிரான்ஸ்மிட்டிங்கா இல்லை வந்து அது வந்து ரிசீவிங்கா அப்படின்னு சொல்றது தான் இது. லைக் இவ்வளோதான் இன்ட்ரடக்ஷன் டு எம்பெடெட் சிஸ்டம் இந்த 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். தேங்க்யூ.